யோசிச்சு பாருங்க. அதனால தான் வள்ளலாரை ஒரு ஆன்மத்தின் ஒரு சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், ஒரு ஞான சபைன்னு தாங்க தன்னுடைய இதுக்கே பேர் வச்சார். முதலாக முதியோர் கல்வியை துவக்கியவர் அவர் தான். அவருடைய 200வது ஆண்டு, வைக்கம் போராட்டத்தினுடைய 100வது ஆண்டு, தோல் சேலை போராட்டத்தினுடைய 200வது ஆண்டு, கு அழகிரிசாமியினுடைய 100வது ஆண்டு, கி ராஜநாராயணனுடைய 100வது ஆண்டு, தமிழ் மொழியினுடைய 100வது ஆண்டு, இப்படி பல சிறப்புகள் இந்த ஆண்டுக்கு இருக்கிறது. அதே போல முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய 100வது ஆண்டு. 100 வருஷம் அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்காங்கன்னா ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல. நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ குரங்குகிட்ட போய் ஒரு நூலக புத்தக திருவிழான்னு வச்சுருக்கோம். நமக்கும் விலங்குக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே நம்மகிட்ட ஒரு புக்கை கொடுத்தீங்கன்னா எடுத்து படிப்பீங்க. இதே நம்முடைய மூதாதையர் இருக்கார்ல, டார்வின் சொன்னபடி ஒரு குரங்குகிட்ட போய் ஒரு புத்தகத்தை கொடுத்தீங்கன்னு வைங்க, அது எடுத்து கடன்னு படிக்குமா? என்ன செய்யும்? பிச்சு அறிஞ்சிடும். என்ன தெரியுமா குரங்குக்கு புத்தகத்தை பார்த்தா கோபம்? இந்த புத்தகம் தானையா ஒரு செட்டை அப்படியே தனியாக கூட்டு போயிடுச்சு. இந்த அறிவை பெற்றதால இவங்க மனுஷன் ஆகிட்டாங்க. இந்த புத்தகம்னு ஒன்று கண்டுபிடிக்கலாம், இந்த குரூப்பும் நம்மளோட சேர்ந்து தான் கிளையில தாவிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம மக்கள் தொகை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். இந்த அறிவு அல்லது நூல் அல்லது புத்தகம் தான் இவர்களை நம்மிடமிருந்து பிரித்து விட்டது என்கிற கோபத்திலே தான் குரங்கு புத்தகங்களை கிழித்து போட்டு விடுகிறது. சில குரங்குகள் இன்னமும் புத்தகத்தை கிழிக்கும், அது வேற விஷயம். அது எங்கள் அப்பாலாம் ஒரு கொடூரமான ஆளுங்க. ஒரு முறை கூட அவர் எனக்கு புதிய புத்தகத்தை வாங்கி கொடுத்ததே இல்லை. நான் படித்த புத்தகமெல்லாம் கடவுள் மாதிரி, ஆதியும் இருக்காது அந்தமும் இருக்காது. ஒரு புதிய புத்தகத்துக்காக எவ்வளவு நாள் ஏங்கி இருக்கும் தெரியுமா? படிக்கிற காலத்தில் அந்த புத்தக வாசனை ஒன்று இருக்குல்ல, புது புத்தக வாசனை, அதெல்லாம் நுகரணும். ஆனால் அவன் பாவம் மனப்பாடம் பண்ணி முடியாமல் கிழிச்சு கோடு போட்டு, சில பேர் லைப்ரரி புத்தகத்திலே கோடு போட்டு விட்டுருவாங்க. இன்னும் சில விமர்சகர் இருக்காங்க ஒரு வரியில், அறுவை படிக்காதே. காண்டேகர் புத்தகத்தை படிக்க அறிவு இல்லாதவெல்லாம் இவனுக்கு அறிவு இல்லாதனால அறுவை படிக்காதே, பெரிய நூல் விமர்சகர்கள் அவங்கெல்லாம். ஆனால் நண்பர்களே, இந்த அறிவை ஏன் பொதுவில் வைக்கணும்? இன்னைக்கு எல்லாருக்கும் பொது கல்வி. காமராஜரை ஏன் கொண்டாடுறோம் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும்? அவர் அதிகமாக படிக்கலை. விருதுப்பட்டியில் பிறந்த காமராஜர் ரொம்ப படிக்கலை. ஏன்னா எல்லாரும் படிக்கணும்னு நினைச்சார். எல்லா கிராமங்களிலும் துவக்க பள்ளிகளை ஆரம்பித்தார். அதனால தான் காமராஜரை கொண்டாடுகிறோம். உண்மையிலே ஒரு முறை 1967 தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் காமராஜர் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து பே சீனிவாசன் ஒருத்தர் போட்டி போட்டார். அவரை சீனிவாசன் ஆதரித்து பேச நான் காமராசன் அப்படின்னு ஒரு கவிஞர் போயிருந்தார். உங்களுக்கு தெரியும், கருப்பு மலர்கள் எழுதின காமராசர். போய் வா நதியிலேயே இவள் பூச்சி விட்டும் நாள் பார்த்து வா அப்படின்னு எழுதின நான் காமராசன். சிட்டுக்கு சென்ன சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது அப்படின்னு பின்னால் பாட்டு எழுதின காமராசன். அப்போ தியாகராஜர் கல்லூரியில் எம்ஏ படிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறார். இந்த சீனிவாசன் குரூப் என்ன பண்ணிட்டாங்க, சீனிவாசனை ஆதரித்து படித்த காமராஜன் பேசுவார் எழுதி வச்சுட்டாங்க. எதிர்த்து போட்டி போடுறவர் பெருந்தலைவர் காமராஜர். என்ன அர்த்தம்? இந்த காமராஜன் படிச்சிருக்கிறாரு, போடி மீனாட்சிபுரம் காமராஜன். விருதுநகர் காமராஜர் படிக்கலை. அந்த நாளைக்கு தந்தை பெரியார் விருதுநகருக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. இங்கே பார்த்தீங்களா அவங்களுக்கு சேட்டைய? நம்ம அப்புச்சி படிக்கலைங்கிறதுனால படித்த காமராஜன் எழுதி வச்சுருக்காங்கய்யா. பெரியார் சொன்னார், ஒன்றும் தப்பாக எழுதலையா, அந்த பையன் எம்ஏ படிச்சிருக்கான்ல. ஆனால் அவங்களை கூப்பிட்டு ஒன்று மட்டும் சேர்க்க சொல்லு, படிக்காத காமராஜன் கட்டிய பள்ளிக்கூடத்தில் படித்த காமராஜன் பேசுவான் அப்படின்னு எழுதுனா கரெக்ட் ஆகிடும்யா. கல்வி மாதிரி ஒரு கொடை வேற எதுவுமே இல்லைங்க. சாப்பாடு கூட போதும்னு சொல்லிடுவோம். ஆனால் அறிவு வள்ளுவன் சொல்கிறான், அறிவை பெற 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 என்ன தெரியணுமா? இதையெல்லாம் நம்ம தெரியாமல் இருந்தோமே, அரிதொரும் அரிதொரும் நம்முடைய அறியாமை தெரிய வருமா? உலகத்தில் எதை தெரியுமா நமக்கு தெரிஞ்சுக்கணும்? முதல்ல நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆனால் நான் ஊர் பூரா பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எதை கேளுங்க ரெடிமேட் ஆன்சர் வச்சுருக்காங்க. ஒரு கிராமத்துக்கு கதை உண்டுங்க. அந்த ஊரில் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம்னு ஒருத்தர் இருந்தாலும் எது நடந்தாலும் அவன் அதுக்கு ஒரு வியாக்கியானம் விளக்கம் அந்த டிவியில் பேசுகிறாங்கல்ல, அது மாதிரி நாங்களும் பேசுகிறோம். அதனால் எங்களை நினைச்சிடாதீங்க. என்ன சப்ஜெக்ட் இருந்தாலும் பேசுவாங்க. பத்திரிக்கைங்களா, நீதிமன்ற தீர்ப்பு, அவன் வழக்கறிஞரா, சட்டம் தெரியுமா, எதை பற்றியும் கவலை இல்லை. எது சொன்னாலும் அதை பற்றி சண்டை போட்டு 7.5 எழுத்து பார்க்குற நமக்கே பதட்டம் ஆயிரும். எப்படி முடியும்? கடைசி ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு சந்தோஷமாக போயிடுவாங்க. இன்னைக்கு ட்ராமா நல்லா இருந்துச்சு, சிறப்புண்ணே அப்படின்ட்டு.
அந்த மாதிரி அந்த ஊரில் எது நடந்தாலும் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் கருத்து சொல்லுவார். ஒரு நாள் ஊரில் வெள்ளம் வந்துருச்சு. அந்த ஊரில் பனைமரம் கிடையாது. ஒரு பனங்கொட்டை ஒன்று எப்படியோ வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு வந்திருக்கு. அந்த ஊர் மக்கள் பனங்கொட்டையை பார்த்ததே இல்லை இது வரைக்கும். இதை எடுத்துக்கொண்டு போய் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரத்திட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு, அண்ணே இது என்னன்னு கேட்டிருக்கான். இவனும் திருப்பி திருப்பி பார்த்துருக்கான். அந்த ஊருக்காரங்க எப்படி இவன் பனங்கொட்டையை பார்த்தது இல்லையோ இவனும் பார்த்ததில்லை. தெரியாது அப்படின்னு சொன்னால் இவனுடைய அந்த பிஹெச்டி பட்டம் பறி போயிடும். ஏகாம்பரத்துக்கே தெரியலையே அப்படின்றாங்களேன்ட்டு யோசிச்சு பார்த்துருக்கான். முட்டை மாதிரி இருக்கு, முடி இருக்கு, அப்படின்னா ஏதோ ஒரு முடி உள்ள மிருகம் போட்டால் முட்டையாக தான் இருக்கணும். என்ன சொல்லிட்டான், இது கரடி முட்டை அப்படின்ட்டான். அப்போ தான் கிராமம் சொல்லியிருக்காங்க, எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் பனங்கொட்டையை கரடி முட்டைன்னு சொன்னால் கதையால் இருக்குது அப்படின்னு. இந்த கரடி முட்டை குரூப்பு நிறைய இருக்காங்க நாட்டில். ஆனால் நமக்கு நிறைய விஷயம் தெரியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தாங்க முதல் அறிவு. இந்த அறிவை ஏன் பொதுவில் வைக்கணும்? ஒரு காலத்தில் எல்லாரும் படிக்க முடியாதுங்க. ஒரு காலத்தில் ஜாதியின் பெயரால் கல்வி என்பது மறுக்கப்பட்டது. இப்போ இன்னைக்கு ஜாதியை வச்செல்லாம் நீங்கள் கல்வியை மறுக்க முடியாது. ஆனால் ரெட்டமலை சீனிவாசன் சொல்லுவார், எதை உன்னை இழிவாக்க பயன்படுத்துகிறார்களோ அதையே நீ ஆயுதமாக்கு அப்படிம்பார். எதை சொல்லி உன்னை இழிவுபடுத்துகிறானோ அதையே ஒரு ஆயுதமாக்கு அப்படிங்கிறது தான் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் சொல்லி கொடுத்தது. ஆனால் அம்பேத்கர் இந்த கல்வியை பெறுவதற்கு எவ்வளவு பாடுபட்டார். இப்போ கூட லண்டன் மியூசியம் நூலகத்துக்கு போனீங்கன்னா 2 பேர் படம் வச்சுருக்காங்க. ஒன்று மாமேதை மார்க்ஸ், இன்னொன்று அண்ணல் அம்பேத்கர். என்ன தெரியுமா எழுதி வச்சுருக்காங்க, இந்த லண்டன் மியூசியம் நூலகத்தில் இருக்கிற புத்தகங்களில் அதிகமாக தம் துறை சார்ந்து படித்த 2 மேதைகள் இவர்கள்தான் என்று அண்ணல் அம்பேத்கரை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் துவக்கப்பள்ளிக்கு அவர் போன பொழுது அவர் படிப்பு மறுக்கப்பட்டது. ஆசிரியர் சில பேர் ஆசிரியருக்கு அடியால் அல்லக்கை இருப்பாங்க தெரியுமா? இப்பெல்லாம் இல்லை. இப்பெல்லாம் லேசாக ஆசிரியர் முறைச்சி பார்த்தாலே ஐயா மனித உரிமை ஆணையம் ஆசிரியரை படக்குன்னு கம்ப வச்சிடறாரு. சில பேர் நாங்கள் படிக்கிறப்ப ஆசிரியருக்கே அடியால் இருப்பாங்க. கம்பு தயார் பண்ணி தரவும், இந்த போட்டு கொடுப்பது, யார் யார் பேசிக்கிட்டு இருந்தாங்க நமக்கே தெரியாது, கூட்டு வெளிவெளின்னு வெளுப்பார். நம்ம அமைதியாக தானே இருந்தோம்னா இவன் போட்டு விட்டுருப்பான் நம்மளை. அந்த மாதிரி அம்பேத்கரை அடிக்கிற தருணத்தில் கூட அந்த வாத்தியார் என்ன பண்ணுவாரா, கம்பை வச்சு அடிக்க மாட்டார் அவங்க. ஏன் தெரியுமா, அந்த கம்பு வழியாக தீட்டு பாஸ் ஆயிருமா. ஆனால் அந்த அண்ணல் அம்பேத்கர் தான் இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டம் உருவானத பொழுது அந்த வரைவு குழுவினுடைய தலைவராக இருந்து உலகத்திலேயே கையால் எழுதப்பட்ட அரசியல் சாசனத்திலேயே மிக நீளமானது ஆழமானது நம்முடைய இந்திய அரசியல் சட்டம் தான். படிப்பு மறுக்கப்பட்ட அம்பேத்கர் தான். அதுதான் எதை இழிவுபடுத்துகிறார்களோ அதையே ஆயுதமாக்குவது, அறிவாக்குவது. அதனால தான் அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு பேசுகிறார் வள்ளுவர். யோசிச்சு பார்த்தீங்கன்னா அறிவை ஏன் பொதுவில் வைக்கணும்? ஒரு அறிவு இருக்குங்க. இப்போ கூட செயற்கை நுண்ணறிவு தெரியுமா உங்களுக்கு? இனிமேலாம் நீங்கள் கட்டுற ப்ராஜெக்ட்லாம் எழுத வேண்டியதில்லை. இப்போவே எனக்கு தெரிஞ்சு நான் தஞ்சாவூர்காரன் தானே. நீங்கள் பிஹெச்டி எல்லாம் படிக்க ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. தலைப்பையும் ஒரு அமௌண்ட்டையும் சொன்னால் அவங்களே முடிச்சு கையில் கொடுத்துருவாங்க. அவ்வளோ கூட சிரமப்பட வேண்டியதில்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஆனானப்பட்ட வடிவேலுக்கே போலி டாக்டர் பட்டம் கொடுத்து ஏமாற்றிட்டாங்க பற்றியலா. டாக்டர் பட்டம்லாம் நாங்கள் அவ்வளோ சிரமப்பட்டோம் ஒரு காலத்தில். நான்லாம் பாதியில் விட்டே போயிட்டேன். இப்போல்லாம் 300 ரூபா கொடுத்தா ஒரு 3 டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. ஆனால் சாட் ஜிபிடின்னு வந்துருச்சான். அதெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு தலைப்பை எழுதிட்டீங்கன்னா அதுவே போய் கூகுளில் தேடி தரவுகளை திரட்டி கட்டுரை எழுதி கையில் கொடுத்துருமா. இது யார் கையில் இருக்குது? இந்த செயற்கை நுண்ணறிவு யார் கையில் இருக்க போகிறது என்பதை பொறுத்துத்தான் மனித குலத்தினுடைய எதிர்காலம். இப்போவே பெரிய சந்தை செயற்கை நுண்ணறிவுக்கு வந்துருச்சு. நீங்கள் கற்பனையே பண்ண முடியாது. ஒரு தடவை ஒரு போட்டி வச்சாங்க. ஒரு பக்கம் மனுஷன், இன்னொரு பக்கம் கம்ப்யூட்டர். 2 பேரும் செஸ் விளையாண்டுருக்காங்க. வழக்கம் போல் மனுஷன் தோற்று போயிட்டான். ஆனால் அந்த நீதிபதி கொஞ்சம் நல்ல நீதிபதி. அவர் சொன்னார், யார் ஜெயிச்சதுன்னு கேட்டதுக்கு மனுஷன் தான் ஜெயிச்சாருன்னு சொன்னாப்லையா. ஏன்னு சொன்னால் இந்த கம்ப்யூட்டரை உருவாக்குனதே மனிதன் தானே. மனிதனை தோற்கடித்த கம்ப்யூட்டரையே உருவாக்குனது மனுஷன் தானே. இந்த கம்ப்யூட்டரை உருவாக்குன மனுஷன் தான்டா ஜெயிச்சான் அப்படின்னு கவிஞர் சிற்பி ஒரு கவிதை எழுதியிருப்பாருங்க. அந்த ரோபோட்லாம் வந்துருச்சு இல்லை, ரோபோட் டாக்ஸின்னு ஒரு படிப்பு வந்துருச்சு இப்போல்லாம் பொறியியல்ல. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு முன்னால் சூரிய நிழல் அப்படிங்கிற கவிதை தொகுதியில் கவிஞர் சிற்பி எழுதியிருப்பார். ஒரு விஞ்ஞானி ஒரு ரோபோட் தயாரிப்பார், ஒரு எந்திர மனிதன். என்ன சொன்னாலும் கேட்குங்க. கதவு மூடுனா மூடும், டீ போட்டு வாங்க டீ போட்டு வாங்க, டிவி ஆன் பண்ணுனா ஆன் பண்ணும், எல்லா வேலையும் பார்க்கும்.
ஒரு நாள் இவர் ஏதோ புத்தகம் படிக்கிற மும்மரத்தில் கதவை சாத்து அப்படின்றவார். அந்த நேரம் பார்த்தா அந்த குழந்தை, இவருடைய குழந்தை அந்த வந்துகிட்டு இருக்கோம். இந்த ரோபோட் இழுத்து சாத்துனதில் அந்த குழந்தை கதவு இடுக்கிலே மாட்டி செத்து போகும். உடனே ஒரு ரோபோட் அப்போ வந்து கேட்கும், பாஸ் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும். சிற்பி எழுதியிருப்பாரு, அந்த விஞ்ஞானி இப்போது நீ அழ வேண்டும், உனக்கு வேலை செய்ய சொல்லிக் கொடுத்தேனே தவிர அழுவதற்கு ஒரு எந்திரத்தால் எப்போதும் முடியாது, அடுத்தவருடைய துயரத்தை வாங்கிக் கொள்ள ஒரு எந்திரத்தால் முடியாது என்று அந்த எந்திரத்தை அவர் அடித்து உடைத்தார் என்று சிற்பி 20 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதினார். இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு என்ன போதுன்னு தெரியலை.